சில அற்பர்கள், அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள், சங்கிகளின் எடுபிடிகள், சொம்பு தூக்கிகள், நான் ஏதோ வேற வழியே இல்லாம அங்க கிடக்கிற முட்டு கொடுக்குறேன், தாங்கி பிடிக்கிறேன், 2 சீட்டுக்காக நிக்கிறேன் அப்படின்னு அவதூறு பரப்புகிறார்கள். அந்த கும்பலுக்கு நான் சொல்லவில்லை, என் தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சொல்லுகிறேன் என்றுதான் அதிலே விளக்கம் தந்தேன். என்ன சொன்னேன் என்றால், எனக்கு ஆப்ஷனா இல்ல, நிறைய ஆப்ஷன். அந்த ஆப்ஷன்லாம் நான் ஏன் ஓபன் பண்ணி வைக்கல, அதையா நான் ஹோல்டு பண்ணி வைக்கல. நான் நினைச்சா விஜய் விட்டு ஹோல்டு பண்ணி வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஹோல்டு பண்ணலாம். ஏன் பிஜேபி கிட்ட கூட நாளைக்கே போயிட்டாங்க, நாங்க 2 எம்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா மோடி வேணாம்னு சொல்லுவாரா, அமித்ஷா வேணாம்னு சொல்லுவாரா? இவ்வளவு நாளா எங்களை விமர்சனம் பண்ணீங்க, எங்களை திட்டுனீங்க, கடுமையா பேசுனீங்க, அதனால உங்க 2 ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, 2 எம்பி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அமித்ஷாவோ மோடி வேணாம்னு சொல்லுவாரா? மிக உயர்ந்த ஒரு அதிகாரியை அழைத்து என்னை பேசினார். அகில இந்திய அளவில் டெல்லியில மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார். நான் கையெழுத்து கொடுத்தேன், ஐயா எங்களுக்கு எங்க ஏற்பட்ட கொள்கைக்கு அழைத்த உடன்பாடு இல்லை, மன்னிச்சு இல்ல, உங்க ஜனங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம் இல்லையா, பிரதமர் வந்து சந்திக்கலாம் இல்லையா, நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம், எஸ்சி மக்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு, அதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. உங்களுடைய அன்புக்கு நன்றியா நான் வரேன். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். வீரம்னா என்னடா, உனக்கு நெருக்கடி வந்தா கூட கொள்கையிலிருந்து மாறாமல் அந்த நெருக்கடி